Hi, good morning. Uh, எப்படி இருக்கிறீங்க? இந்த உரிமை உரிமை குரல் உரிமைக்காக போராடு. நோ, உரிமை கொண்டாடாது. உரிமை கொண்டாடுவதற்கு நாம் யார்? வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. வரும்போது யாரை கொண்டு வந்து, ஆனால் ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரே ஒரு குழந்தை மட்டும் வரும்போது கொண்டு வந்தாலாம். நம்ம வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போகல. போகும்போது ஒன்றும் கொண்டு போகலன்னு எப்படி சொல்கிறேன்னா, அவன் சொன்னான், சம்பாதிச்சவன் சொன்னான், உலகத்தையே ஆண்டவன் சொன்னான். அவன் ஆண்டவன், மேலே இருக்கிறவன். இவன் உழைத்து சம்பாதித்துவன், போகும்போது ஒன்றும் கொண்டு போகல. அவன் கேட்டுக்கொண்டா சாவத்துக்கு முன்ன பிச்சை கேட்டான். அப்பேற்பட்ட பெரிய மனுஷன் போகும்போது பிச்சை கேட்டான். நான் சாகும்போது தயவுசெய்து என்னுடைய இரு கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியே வையுங்கள். நான் சாகும்போது வெறும் கையோடு போகிறேன், நான் ஒன்றும் கொண்டு போக முடியவில்லை, வெறும் கையோடு போகிறேன்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு அவர் சொன்னார். ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் வரும்போதே கொண்டு வந்தாலாம். நீ வரும்போது ஒன்றும் கொண்டு வரல சொன்னாங்கல்ல, வேடிக்காங்க. ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் வரும்போது செல்வாக்கோட, தங்க மோதிரத்தோட, தங்கத்தோட பிறந்தாலாம். அது இப்போ தங்கத்தோடு பிறந்தான் சொல்லும்போது பார்த்தா அந்த குழந்தை பிறந்துச்சான். ரொம்ப கலகலப்பாக சிரிச்சிக்கன்னு எல்லாம் அழுதுன்னு பரவாயில்லாம். இந்த குழந்தை சிரிச்சிக்கன்னு குழந்தை பிறந்துச்சான். பார்த்தாக்கா என்னடா எல்லாம் அழுவாங்கன்னு பார்த்தா சிரிச்சுன்னுக்கிறேன்னா, என்னன்னு பார்த்தா கையை மூடினுக்காண்ணா. ஏன்னா கை தோறன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரு அவன் கையை அப்படியே ஓப்பன் பண்ணால் கையில் மோதிரம், தங்க தங்கத்தோட பிறந்துக்கிறான் இவன் அப்படின்னு பார்த்தா. ஒரு முறை இந்த டாக்டரு அவன் அம்மாவுக்கு பிரசவத்துக்கு முன்னே உடலை செக்கப் பண்ணும் போது அவங்க செக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு சரி எல்லாம் டயர்டாக அவங்கள சரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த கையை கழுவி பார்த்தாங்களா, கையில் இருக்கிற மோதிரம் எங்கேயோ மிஸ் ஆகிட்டுருச்சான். அப்போது சரி எங்கேயோ விட்டுட்டுக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு அவங்க மறந்துட்டாங்களாம் அது. அப்புறம் பார்த்தாக்கா இந்த குழந்தை கையில் இருக்கிற அந்த மோதிரம் இவங்க வயிற்றுல கை விட்டு அவங்க செக் பண்ணும்போது இந்த மோதிரத்தை கவான கழட்டிட்டுக்கிறான் அந்த பையன். அவங்க அப்பா எப்படியே தெரில. அதே மாதிரி இவன் அவங்க அப்பா கதை விடுங்க, இவன் எடுத்துங்க வரும்போது தங்க மோதிரத்தோடு வந்துக்கிறான் வேடிக்கைக்காக. அப்புறம் நம்ம உரிமை கொண்டாடுறது சரியில்லை. ஆண்டவன் படித்தது எல்லாருக்கும் படித்தான், எனக்கு மட்டும் படிக்கலை. நீ நான் ஆடுறதுக்கு உனக்கும் படிச்சுக்கலாம். அவன் உனக்கு மட்டும் படிக்கலை, அவன் எனக்கும் படிச்சுக்கிறான். உலகத்தில் இருக்கிறது எல்லாருக்கும் சொந்தம். நீ உரிமை கொண்டாடாத. அது எந்த நான் பண்ணது அதை
நான் உருவாக்குந்தேன் சொல்ல. அவன் உருவாக்குந்த நீ அனுபவிச்சுருக்கிறல்ல, நீ அனுபவிச்சதை இன்னொருத்த உபயோகக்கூடாதா கேட்டாக்கா எந்தன்னு சொல்கிறேன். தப்பு. எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். ஓகே, வணக்கம்.